ஒரு பேப்பர்ல படித்தவுடன் கிழித்து விடவும்னு எழுதி அதை ஒரு பையன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. லவ் லெட்டர் மாதிரி. அவனோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரியாக்ஷன்ஸ் என்ன கொடுப்பான்? கேவலமா பார்ப்பான். இதெல்லாம் ஒரு வேலையா கொலப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். கரெக்ட். ட்ரை பண்ணி பார்த்துலான்றீங்க? டெஃபினெட்லி வாங்க பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நீ கரெக்டான இல்ல. சரி விடுங்க கைஸ், கிளிக்க தானே போறாங்க. எந்த லீவா இருந்தாலும் 3-4 லீவ் வைக்கிறீங்க, ஒரே லீவ் வைக்கணும் தானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெடி பண்ணிட்டேன் லவ் லெட்டர். ஆனா இல்லையாடா கன்ஃபார்மா இன்னைக்கு நான் ஒரு பையன் கூட கமிட் ஆகிறேன்டா இதை வச்சு. வாங்க போலாம். என் பேரா அச்சு. என்ன ஞாபகம் இல்லையா? நம்ம ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம். நான் உங்க ஜூனியர் தான். ஆமா, நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்க படிக்கிறீங்க? இப்போ சன்டீம்ல 12th ஸ்டாண்டர்ட். நானே 12th தான். எனக்கு எப்படி நானே 11th தான். எனக்கு எப்படி ஜூனியரா இருக்கீங்க? வாங்க கேமரா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி தெரியும். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருப்பீங்கன்னு நினைச்சுதான் சும்மா அடிச்சு விட்டேன். எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ லைக் ஹிம். அதை விட அவங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஏன்னா ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. அம்மா கூட நான் நடந்து போயிட்டு ஏதாவது ஒரு பையன் ஓடுனா பேசாங்க. அம்மா மேலே இருந்து கீழே இருக்க யாரு பொம்பளை பிள்ளையோட வரமாட்டியா நம்ம மைண்ட் அங்க போகுது இந்த மாதிரி பாப்பாங்க. ஆண்டி ரொம்ப கூலா படிச்ச பொண்ணாமா அப்ப பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஆண்டி ஐ லவ் யூ. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்களா? இது வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வயசு இல்ல இருக்கு, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க காலேஜ் போறப்போ உங்க அம்மா யாரையாவது கூட்டு போய் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா? சுத்த மாட்டேன். ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கூட சுத்த சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் சமயம் மடக்குனால எந்த ஸ்கூல்ல எல்லா கிளாஸ் படிக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு ஜூனியர் ஆக முடியும்? அவனோட பிசிக்கெல்லாம் பார்த்துட்டு அவன் கண்டிப்பா ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கும்னு நான் நினைச்சுதாங்க 12th நடிச்சுட்டேன். அதுவும் சண்டீம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கை காட்டுறேன். நர்வஸ் ஆயிட்டேன். வாங்க வேற இடத்துல போய் பேசலாம். ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். நம்ம ஒன்றா டியூஷன் படித்தோம். ஸோ அந்த பக்கமாக கொஞ்சம் பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் போய் நம்ம இந்த லெட்டர் கொடுத்து சொல்கிறோம். பர்ஃபார்மன்ஸை மட்டும் இது வர எந்த பையன் கொடுக்குறதுனே தெரியல. ஹாய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஸ்கூல் தானே படிக்கிறீங்க? முடிச்சிங்களா? ஆப்பா 12th போயிட்டு இருந்தீங்க. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ண போறீங்க? என்னப்பா இது? கேமரா எங்க இருக்கு என்னோட லவ் பாத்துருக்காங்க அவங்க. இல்ல கேமரா மச்சான் எங்க அவருக்கு தான் அந்த லெட்டர். நீங்க படிக்கிறீங்க? அவன் கேமரா நம்பர் என்னோட லவ் லெட்டர் உடனே படித்த உடனே யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, சாரி அடிக்கடி பார்த்துற சேனல்லாம். அங்க இருந்து வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் இந்த இருக்கா? அதான் இருக்கா. மைக் எங்க வச்சிருக்கீங்க? நல்லா பிராங்க் பண்றீங்க. Thank you so much. பிராங்க் இல்ல, ஆக்சுவலா டேர். அதான் சப்ஸ்கிரைபர் சொல்றதானே. பண்ணுவோம். பஸ்ல கூட நிக்காம போய் விருந்தரம் எல்லாம் பண்ணி கம்பி பிடிக்காம போனோம். ஓ, பாத்துருக்கீங்களா? எல்லாம் பாத்துருக்கேன். ஏதாவது தூங்குற மாதிரி படம் இருந்தா சொல்லுங்க. நான் அவரே கேட்டுருக்கீங்க டிக்கெட். ஆமா, பாத்துருக்கேன். செம்ம ஃபன்னா இருக்கும். வேற யாரையாவது இது பண்ணுவோமா? ஹாய். முக்காவாசி எல்லாம் அவங்க சப்ஸ்கிரைபரா தான் இருக்கும். இருக்காங்கல்ல, எல்லாருமே உங்க ஃபேன்ஸ் தான். நீங்க பண்ணவே முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்களோ? வேற எங்க போய் ட்ரை பண்ணுவோம். நான் சரி பார்க்கல, நிறைய பேர் இருப்பாங்க, எப்படி கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சி தான் வந்தேன். எல்லாருமே தெரியுங்க முக்காவாசி பேர். ஆப்போசிட்ல ஒரு கேங் இருக்கு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. அவ்வளோ பாப்புலர் இருக்கா நீங்க? சரி வேற ஏதாவது போய் பண்ணுவோம். பாய் 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 தாத்தா. ஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. பாய். இங்கே தான் டெய்லி செட்டிலா? இங்கே ஒரு அண்ணா குடும்பத்தோடு நிற்கிறது, அதெல்லாம் கிட்ட போய் லெட்டர் கொடுப்போமா? படிங்க, ஓப்பன் பண்ணி.
நம்பர் சொல்லுங்க. வாங்கிக்க மாட்டாங்க அவங்க தம்பி. மனசு இருக்கிறத எழுதியிருக்கேன்ல, ஓபன் பண்ணி படிங்க. இல்லை நீங்கள் வேணா உங்களுக்கு பண்ணுறேன். இல்லை வேண்டாம். இல்லைக்கா குழந்தை வச்சிருக்கீங்க அதுக்காக. நான் உங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகிடுவேண்ணா இப்போ. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அப்படி லெட்டர் சொல்றேனா? ஐயோ நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். வாங்க மாட்டாரு லெட்டரு. நான் நிறைய 2-3 வாட்டி கொடுத்து ட்ரை பண்ணேன். பட் இவர் எனக்கு கண்டுக்கவே இல்லை. சிரிச்சிட்டே இருக்காரு. இந்த சிரிப்பில் தான் நான் வந்து நீங்களாவது கொடுங்க அவங்ககிட்ட. என் கையில் வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஓப்பன் பண்ணி படிக்கிறேங்க. நானும் எப்படி எவ்வளோ நாளாக சுற்றிட்டே இருக்கேன். சமைச்சியா கிளம்பலாம். இந்த பொண்ணு நம்மள வச்சு சும்மா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கு. சீரியஸாக ரொம்ப மனசு சொல்கிறேன். நான் அப்புறமா கொடுத்துக்கலாம் வாங்க. இந்த சாப்பிட்டு எவ்வளோ திரும்பி நிற்பீங்க. இவங்களுக்கு யாரு சொன்னீங்க? குழந்தையா? ஓ நான் உங்க குழந்தை நினைச்சேன். குழந்தை மாதிரி தான் இருக்காரு. குழந்தை நாரா? வாங்கிக்கோங்க நார். பிறந்த நாளா? ப்ளீஸ் ப்ளீஸ். பிறந்த நாள். நார் நார். அது பிறந்த நாள். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஆள் இருக்கா? ஆமா. அதை ஓபன் பண்ணி மட்டும் படிங்க இதை. வீடியோ எடுக்காங்க. வீடியோ எடுக்கிறோம். வீடியோ நான் ஒரு யூடியூபர். வீடியோ எடுக்கிறாங்களா? அதுவும் நான் இப்போ எடுக்கிறானா? படிக்க வரேன். என்ன மனசு இருக்குது கிழிச்சுட்டாரு. ஏங்க என் மனசு இருக்குது அப்படியே கிழிச்சு. பாத்தியா என் ஹார்ட்டை மட்டும் அவர் கிழிக்கவே இல்லை. ஏன்னு சொல்லி அவருக்கு என்ன பிடிக்குது. ஆனா அவர் ஹார்ட்டை கிழிக்காம நைஸா சைட்ல இருக்கிறதெல்லாம் கிழிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்களா வீடியோல அந்த கடைக்கிட்ட நீங்க இல்லையா? எடிட்டர் நேற்று எதுக்கு உங்களை வீடியோல போடாம நீங்க உங்களை எதுக்கு போடல? உங்களை மேடம் நீ தானே சொன்ன கேட்டேன். யாரு உங்க பேர் என்ன? நீ தானே கேட்ட. ஒழுங்கா போய் பாரு. நீ இருக்க வீடியோல ஒழுங்கா வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ரைஸா வந்து என்கிட்டே சொல்லிருக்கியா? எடிட் பண்ணதே நான் தான். அடிப்போம் இது வீடு ரோடு. சப்பா மாதிரி இருக்க. சப்பா நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். நீ தான் அந்த பொண்ணுகிட்ட கொட்டுவாங்க. அப்புறமா பரவாயில்லையாடா ஓடிக்கிறேன். ஓ நானா இங்கே இருக்குன்றதால பண்ணுறேன். நான் தான் ஓடிடுவேன் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? பசங்க விட்டு சுத்து போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன கூட்டு அடிக்க நான் வருவேன் தான் உனக்காக. பசங்களை கூட்டு என்ன பண்ணுகிட்ட நான் உங்களை கூட அடிப்போம். ஜூனியர்ஸ் நீங்களா? அப்பனா நானும் மேனுவல் தான் வச்சேன். பார்க்கலாம். பாய் பாய். குட்டி குட்டி சப்ஸ்கிரைப் ரைஸ். அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க என்னோட ஜூனியர்ஸ். நம்ம ஜூனியர்ஸ் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறாடா. நாங்கள் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு நடுவில் போகிறாங்கன்னு கேட்டியா? கரெக்டாக தானே கேட்குறேன். அப்படின்னா ஒரு டீசன்சி வேணும். ஓரமாக தானே பண்ணோம். நீங்களும் வீடியோ போறீங்களா? அப்படி என்னடா ஒரு 5 வீடியோவில் வந்தானா இவன் தனியாக சேனல் ஆரம்பிச்சு வந்து நல்லா இருப்பா போட. விளையாட ஸ்கூல் பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டு அருமையாக ஒருத்தர் வந்து கிழிச்சு போட விட்டாச்சு. அது வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிரஷனே கொடுக்காம ஜஸ்ட் கிழிச்சு போட தூக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்க வீட்டு அதில் வந்து ஒன்றுமே இல்லை. படித்தவுடன் கிழித்தவுடன் அதான் கிழிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி போயிட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஜாலி பண்ணு தான். அவங்களும் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனால இந்த வீடியோ நான் அவங்க கிட்ட போட்டுட்டு அப்படி அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஆச்சு கண்டிப்பாக போட்டுக்கேன். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ரைட். இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னா அந்த ஆண்டி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அந்த பையன்கிட்ட அந்த ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக மம்மி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாமா? What is the procedure to change the அந்த பையனை செம்ம ஸ்மார்ட்டா நீங்களா எந்த ஸ்கூலில் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கண்டுபிடிச்சாப்பு. அவரும் ரொம்ப பிடிச்சிருந்தா. அவங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. ஏன்னா ரொம்ப கூலாக அப்படியாம்மா ஜூனியர் அம்மா அப்போ பேசு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட். அகெயின் உங்களுக்கு ஒரு முட்டாலிட்டி. ஏதோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சூப்பராக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா டாடா.
மேனுவல் மணி ஸ்கூலா? ஆமாம் என் ஸ்கூலா. இவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எனக்கு இவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவனுக்கு ஏதாவது டேர் கொடுங்க, இவனோட வீடு நமக்கு தெரியும். ஸோ இவனை தேடி வந்து நம்ம இந்த டேர் பண்ணுவோம். உங்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவனுக்காக ஒரு தரமான டேர் சொல்லுங்க. ஒரு பொண்ணுகிட்ட போய் லெட்டர் கொடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்னையும் சேர்த்து அடிப்பாங்க. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. குடி பையன் சொல்லும் பாய். வா, நாங்கள் உங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். சரியா எங்க கூட? ஓகே போயிடுவோம். டாட்டா. இன்னொரு நாள் வந்துடுறேன், கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். பை கிருஷ்ணா. ராம் ராம் ராம்.